கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறது. இந்த காலாண்டு முழுவதும் நம்ம யாத்ராம புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் 8 சீனாயில் உடன்படிக்கை குறித்தும் 10 பிரமாணத்தை குறித்தும் கர்த்தர் அருளிய இந்த திருவார்த்தைகளை குறித்தும் நம்ம ஒரு சில மணித்துளிகள் படிக்க இருக்கிறோம். பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படும்படியாய் உம்முடைய தெய்வீக கிருபையின் கரங்கள் எங்களை தாங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞான வரங்களை தாருங்க. இந்த நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும்போது தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். ஞானத்தை தாங்க, அறிவை தாருங்க. புரிந்து கொள்ளக்கூடிய திறமையை கர்த்தர் கட்டளையிடும்படி ஆயுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு சீனாயில் உடன்படிக்கை. சரி, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி ஆண்டவர் அவங்கள வழிநடத்தி அவங்கள வாக்குத்தத்த தேசத்திற்கு அழைத்து சென்றார் என்று வேதம் சொல்கிறது. சரி, உண்மையாகவே அது வாக்குத்தத்த தேசம் என்று சொன்னால் அது புவியியல் ரீதியாக அது சொல்லப்பட்ட அந்த வார்த்தை சரிதான். அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து செல்வது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து செல்வது. ஒருவேளை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லி மறுபடியும் இந்த கானானை குறித்து பேசுவதனால அங்கே பால் கடல்களும் அங்கே பால் ஆறுகள் ஓடி தேன்கள் நிறைந்ததா, அந்த தெளிதேனா, எங்கே திரும்பினாலும் தேன் தான் அங்கே அதிகமாக இருக்குதா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை, அது செழிப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னும் ஆவிக்குரிய ரீதியாக இதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் வாக்குத்தத்த தேசம் என்பது வாக்குத்தத்த தேசத்தை குறிக்கல, ஆண்டவரோடு கூட நம்ம போய் சேரக்கூடிய அந்த நிலையை குறிக்கிறது. பரம கானான் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியமாகி வாழப்போகிற அந்த வாழ்க்கையை குறிக்கிறது. ஒருவேளை இந்த நிலையிலிருந்து இந்த பாலும் தேனும் ஓடுகிற என்ற இந்த வார்த்தையை நம்ம நிதானித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை அமிர்தம் போன்றது, அவருடைய வார்த்தை பாலை போன்றது. அது முடவனையும் எழுந்து நடக்க செய்யக்கூடியது. அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ பாலும் தேனும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அவருடைய கற்பனையும் அவருடைய வேதத்தையும் குறிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவர் நமக்காய் கொடுத்த சட்டதிட்டங்களையும் குறிக்கிறது. சரி, ஆண்டவர் இப்படி அழைக்கிறாரே, அவர் தூரமாக நின்று கொண்டுகிறாரா என்று சொன்னால் இல்லை, அவர் நம்மை தேடி வரக்கூடியவர். அவருடைய குணாதிசயத்தின் ஒரு அங்கம் என்னன்னு சொன்னால் நம்மை தேடி வரக்கூடிய ஆண்டவர். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவன் பாவம் செய்ததுனால அவன் என்னிடத்துல வரணும்னு எதிர்பார்க்கல, அவர் இறங்கி கடந்து செல்கிறார். இறங்கி கடந்து சென்றவர் அவன் மரத்தினுடைய மறைவில் இருக்கிறான். மறைவுக்கு அவர் போகல, அவர் ஒரு குறிப்பிட்ட நிலையில் அவர் இறங்கி ஒரு குறிப்பிட்ட நிலையில் நிறுத்திவிட்டு இப்போ அவன் ஆக்சஸ் பண்ணக்கூடிய, அவன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த இடத்திற்கு வந்துவிட்டு ஆண்டவர் அவனை அழைக்கிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அழைக்கிறார். அதே காரியத்தை தான் வேதம் அழகாக சொல்லுது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்களெல்லாம் என்னண்டிக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இளைப்பாறுதல் தர ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இளைப்பாறுதல் தருவதற்கு அவர் இறங்கி கடந்து வருகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும் என்பது தான் பரலோக தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னண்டைக்கு வாருங்கள். அவர் ஒரு நிலையில் நின்றுவிட்டு அவருடைய அழைப்பின் குரல் நமக்கு கேட்கிறது. இந்த சிந்தனையோடு கூட நம்ம இந்த வாரத்தினுடைய பாடத்திற்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் யாத்ராகமம் 19வது அதிகாரம்
4-6 யாத்ராகமம் 19:4-6 நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர். கர்த்தர் நம்மை சம்பத்தாய் மாற்றுகிறார். ஆசாரிய ராஜ்யமாகவும் பரிசுத்த ஜாதியாயும் மாற்றுகிறார். அவர்களை மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேலரை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், இந்த வாக்கு என் வாழ்க்கையில் அது கிடைக்க பெறக்கூடிய பரிசா ஈவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வார பாடம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால், சீனாய் மலையில், இந்த சீனாய் மலைக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது. சீனாய் தீபகற்பத்தில் உள்ள ஜெபேல் முசா, அதனுடைய உயரம் 7497 அடி அல்லது 2285 மீட்டர். இந்த இடத்துல தான் மோசே பல முறை ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு அனுபவம் என்ன செஞ்சது, கிடைத்தது. அதற்கு வசன ஆதாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல வருடங்கள் கழித்து எலியாவும் இதே இடத்துல தான் எலியாவை தேவன் சந்தித்தார். அதே இடத்துல தான் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து அழைத்து வந்த மோசே அவரோடு கூட பேசினார். அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் வழிநடத்துவதற்கு அதுவே அடையாளம் என்று தேவன் மோசேக்கு சொல்லியிருந்தார். இப்போ அந்த இடம்தான் பேசி பேசி ஆண்டவர் முகமுகமாய் பேசி அவங்களுடைய சட்டதிட்டங்கள், அவருடைய நியாயங்கள், அவர்கள் எப்படி வாழணுன்ற எல்லா பிரமாணத்தையும், ஆரோக்கிய பிரமாணத்தை கொடுக்குறாரு, தொழுகை பிரமாணத்தை கொடுக்குறாரு, 10 பிரமாணத்தை கொடுக்குறார், எல்லா நியதிகளையும் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார். ஏறக்குறைய அவர்கள் ஒரு வருடம் பக்கமாக அதே இடத்துல இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் 2 மாதங்கள் பிரயாணம் செய்து சீனாயை வந்தடைந்தார்கள். யாத்ராகமம் 19:1 இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட 1 வருடம் இருந்தார்கள். இது என்ன செய்கிறதுன்னு சொன்னால், 1 வருட காலம் அவர்கள் அங்கேயே இருந்திருக்கிறார்கள். அதுதான் வரலாற்றாளர்கள் என்ன எழுதுகிறார்கள் என்று சொன்னால், மோசே எழுதின இந்த 5 ஆகம புஸ்தகங்களுடைய மையம் அங்கே தான் பிறந்தது. அதுதான் அவர்களுடைய வழிநடத்தலில் ரொம்ப முக்கியமான நிலையாய் இருந்தது. இங்கே இருந்து தான் ஒருவேளை நான் யூகித்து பார்க்கிறேன், 10 வாதைகளுடைய நெருக்கடிகளுக்கு நடுவில் இந்த புறம் எகிப்தியர்கள் ஒரு புறம், இந்த புறம் இராணுவத்தினுடைய சேனைகள் ஒரு புறம், இந்த என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த வாதையினுடைய நெருக்கடிகள் ஒரு புறம், பஸ்கா ஆசரிப்பு ஒரு புறம், அவசரமாக கிளம்புறாங்க. அங்கேருந்து இருக்கிறவர்களெல்லாம் உதவி செஞ்சு எவ்வளோ சீக்கிரமாக போகணுமோ போகிறாங்க. அழுது கொண்டே செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். செங்கடல் 2ஆய் பிளந்து வழிநடத்தி இந்த சீன் வனாந்திரத்திற்கு கடந்து வருகிறார்கள். போன வார பாடத்தில் படித்தோம், அப்பமும் தண்ணீரும் கிடைக்கப்பட்டு விட்டது. இப்போ ஆண்டவர் கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி, எந்த நெருக்கடியும் இல்லை, எந்த பக்கம் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை. மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். ஒருவேளை இந்த சூழ்நிலையை நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த 1 வருட காலம் ப்ளசண்ட்டாக அந்த இடத்துல அப்படியே இருந்து, காலையில் ஆகாரம், கிடைக்கப்படுவதற்கு தண்ணீர், அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம், 1 வருட காலம் அவர்கள் குறைவில்லாமல் ஆண்டவர் அந்த இடத்துல தெளிவாக நின்று அந்த அவசரங்களையெல்லாம் கொஞ்ச நேரம் மறந்து அவருடைய பிரமாணத்தை, அவருடைய நீதி நியாயங்களை, அவருடைய குணாதிசயத்தை இந்த ஜனங்களோடு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அங்கே சொல்லும்போது அவங்கள என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். பரிசுத்த ஜனம் என்றால் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஜனம் என்று சொல்லி அங்கே நம்ம காண முடியும். ஆண்டவர் அர்ப்பணித்த ஜனமாய், ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஜனமாக
அவங்க முழுமையாய் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த சீனாய் வனாந்திரத்தில், இந்த சீனாய் மலைக்கு அருகாமையில் ஆண்டவர் வெளிப்படுத்தி அவங்களோடு பேசின ஒரு காரியம். ஆசாரிய ராஜ்யமாக உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்கிறார். சும்மா இல்லை. ஆசாரிய ராஜ்யம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து ஆண்டவர் சொல்கிறக்கூடிய காரியங்களை கேட்டு ஆண்டவருக்கு பணிவிடை செய்து ரொம்ப நெருக்கமாக அவர் இடத்துல கடந்து வந்தவங்க என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாற்றுகிறார். இதெல்லாம் மறக்கடித்து மாற்றுகிறார். திங்கட்கிழமை பாடத்திற்கு திருப்பணம் என்று சொன்னால் ஈவை பெற ஆயத்தமாகுதல். இப்போ ஏதோ ஒரு ஈவு பரலோகத்திலிருந்து கிடைக்க பெறப்போகிறது. பொதுவாக பிள்ளைகளை வேதம் சொல்லும்போது சங்கீதக்காரனாகிய தாவீது விதமாக எழுதுகிறார், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்க பெறும் பலன் என்று எழுதியிருக்கிறது. பிள்ளைகள் பரலோகத்தினுடைய ஈவு, பரலோகத்தினுடைய சொத்து, பரலோகத்தினால கிடைக்கப்பெறக்கூடிய கிருபை. இப்போ பரலோகத்திலிருந்து நேரடியாக இவர்களுக்கு இந்த 10 பிரமாணம் கிடைக்கப்பெறப்போகிறது. இந்த 10 கற்பனைகளை வேதம் சொல்லும்போது ஒருவேளை எபிரேய பாஷையில் நம்ம படித்து பார்த்தோம் என்று சொன்னால் 10 கற்பனையானது சாட்சி என்ற எபிரேய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, எடூட் என்று சொல்லி. யாத்ராமம் 31:18. இது இந்த 10 பிரமாணம் 10 கற்பனை என்பது சாட்சி பிரமாணம், சாட்சி. இரண்டாவது உடன்படிக்கையின் வார்த்தைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. அதை பெரீட் என்று சொல்லுவாங்க. பெரீட் கவனன்ட் என்று சொன்னால் ஜீவனுக்கு ஈடான ஒப்பந்தம் என்று அர்த்தம். பெரீட் கவனன்ட் என்று சொன்னால் ஜீவனுக்கு ஈடான ஒப்பந்தம். ஆண்டவர் ஜீவனுக்கு ஈடான ஒரு ஒப்பந்தமாக இந்த 10 பிரமாணத்தை நமக்கு கொடுக்கிறார். இது உடன்படிக்கையின் பலகைகள் என்றும் அழைக்கப்படுகிறது. 10 கற்பனைகள் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லை. எபிரேய வார்த்தையில் நம்ம படிக்கணும்னு சொன்னால் மிட்ஸ்வாட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறது. அதுலேயும் இன்னும் கிட்ட போய் நம்ம காண வேண்டும் என்று சொன்னால் டபார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த டபார் என்று சொன்னால் முக்கிய பொருள், காரியம், பேச்சு, சம்பவம், வாக்குறுதி, கூற்று என்ற அர்த்தம். அது வாக்குறுதி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வியாழக்கிழமை பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 பிரமாணம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம், அது வாக்குறுதிகள். அது கீழ்ப்படிஞ்சால் நமக்கு ஆண்டவர் நன்மைகளை தருகிறார். ஒருவேளை இந்த பிரமாணத்தை நம்ம கடினமாக பார்க்காம இந்த பிரமாணம் எனக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால் ஈவை பெற்று தருவதற்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லுவோம், ப்ரீ ரிக்வெஸ்ட், ஒரு முன் நிபந்தனை என்று சொல்லலாம். முன் நிபந்தனையாய் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. இப்போ முன் நிபந்தனையாய் இந்த கட்டளையை ஏன் ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இப்போ ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் இந்த பிரமாணம் ஈவாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது முக்கிய பொருளாக, வாக்குறுதியாக என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் இது கொஞ்சம் வித்தியாசப்படுகிறது. என்னன்னு சொன்னால் பவுல் சொல்லும்போது இந்த 10 பிரமாணத்தை மேற்கோள் காட்டி அது தேவனோடு நம்ம வைத்திருக்கிற அன்பை காட்டுகிறதாய் சொல்லப்படுகிறது. சரி, செவ்வாய்க்கிழமை பாடத்துக்கு திருப்பணும் என்று சொன்னால் 10 கற்பனை என்னும் ஈவுக்கு ஆயத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 10 பிரமாணம் கையில் கிடைக்கப்படுகிறது. பிரமாணத்தின் பொருள் என்னன்னா அன்பு. நம்ம தேவனோடு வைக்கக்கூடிய அன்பு, தேவன் நம்மோடு வைக்கக்கூடிய அன்பு, நாம் பிறரோடு கூட வைக்கக்கூடிய அன்பு. இந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் 2 கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார். இந்த 10 பிரமாணத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தார், 2 கற்பலகைகளில் எழுதி கொடுத்தார். முதல் இந்த 4 பிரமாணங்கள் ஆண்டவரோடு கூட நம்ம வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக, ஆண்டவருக்கு நான் செய்ய நினைக்கிறதை வெளிப்படுத்தத்தக்கதாக. இரண்டாவது மீது இருக்கக்கூடிய 6 பிரமாணங்கள் நான் சக மனிதனோடு வைக்கக்கூடிய அன்பை காட்டக்கூடியதாய்
இருக்கிறது. இதை அழகா இந்த ஆசிரியர் வடிவமைத்து சொல்லியிருக்கிறார். முதல் பிரமாணம், நம் வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து அவரை கனப்படுத்துதல், பயபக்தி கொடுத்தல் என்பது பிரமாணம். இரண்டாவது பிரமாணம், தேவனுடைய பிரத்யேக நிலையை கனப்படுத்தி பாதுகாத்தல், சரீர ரீதியான, அடையாள ரீதியான, ஆவிக்குரிய ரீதியாக அவருக்கு பதிலாக எந்த வகையிலும் ஒரு வித்தியாசத்தை செய்யாமல் முழு மெய்ப்பற்றையும் தேவனுக்கே கொடுத்தல். இது ரெண்டாவது. மூணாவது பிரமாணம், தேவ நாமத்தின் மீது பயபக்தி கொள்ளுதல், அதாவது அவரது நன்மதிப்பு குணம் மீது பயபக்தி கொள்ளுதல். நாலாவது, அவரது இளைப்பாறுதலில் தொழுகையின் நாளில், அதாவது ஓய்வு நாளை கனப்படுத்துவது. 5லிருந்து பார்த்தோம்னா, பெற்றோரை கனம் பண்ணுதல், வாழ்க்கையை மதித்தல். 6வது, 7 திருமணத்தை கனம் பண்ணுதல். 8 மனிதர்களின் சொத்தை மதித்தல். 9 பிறர் நன்மதிப்புக்கு மதிப்பளித்தல். 10 சுயநலம், ஆசை எதுவும் நம் குணத்தை கெடுக்காதபடிக்கு சுயத்தை மதித்தல். நம்ம பிறருடைய பொருளையோ பிறருடையதையோ இச்சிக்காதபடிக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுல பரிபூர்ணம் அடைவதை குறித்து இந்த 10 பிரமாணம் பேசுகிறது. பிரமாணத்தின் பொருள் தேவனுடைய குணம், பிரமாணத்தின் பொருள் அன்பு. நாம் சக மனிதர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு. ஏன் இந்த அன்பை காட்டணும்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நம்மை மீட்பதற்காய் பிதா சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு கொடுத்த அந்த அன்பை, ஒருவேளை புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம், பழைய ஏற்பாட்டுக்கு திருப்பணும் என்று சொன்னால் ரட்சிப்பின் திட்டம், மீட்பின் திட்டம், அவர் இறங்கி வந்து அவர்களுக்கு மன்னித்து மறுவாய்ப்பு அருளின இந்த திட்டங்களையெல்லாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 10 கற்பனை என்பது கடினமானது அல்ல. ஆண்டவர் அழகாக சொல்கிறார்ல, என் நுகத்தை அவங்க மேலே ஏற்றி அவர்களுடைய தேவன் நான் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்க. அந்த 10 பிரமாணம் என்பது ஒரு பெரிய ஈவு. தேவ பிரமாணத்தின் வெவ்வேறு செயல்பாடுகள். தேவ பிரமாணத்தை பாடலாக பாடினாங்க. சங்கீதம் 119 நம்ம பார்த்தோம்னா அந்த கற்பனை கவிதைகளாக எழுதப்பட்டது. சங்கீதம் 19 அவற்றை இரவும் பகலும் தியானிக்கலாம். சங்கீதம் 1:2 சொல்லுகிறது, மனிதன் தீமையில் விழாமல் கற்பனைகள் பாதுகாக்கின்றன, ஞானத்தையும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்கின்றன. இந்த பிரமாணங்கள் நமக்கு தேவையான சரீர ரீதியான ஆவிக்குரிய ரீதியான எல்லா ஆலோசனையும் கொடுக்கிறது. தேவனுடைய கற்பனை ஒரு வேலி போன்றது. அது நம் சுதந்திரமாக வாழ்வதற்கான இடத்தை உருவாக்குகிறது. குறிப்பிட்ட எல்லையை தாண்டினால் ஆபத்தும் பிரச்சனைகளும் சிக்கலும் ஏன் மரணமும் கூட காத்திருக்கிறது என்று சொல்லி எச்சரிக்கிறது. இந்த பிரமாணம் நமக்கு ஒரு வேலியாய் செயல்படுகிறது. இந்த பிரமாணம் ஒரு பாதுகாப்பு அரணை ஏற்படுத்துகிறது. இந்த பிரமாணம் ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இரண்டாவது, கற்பனை இயேசுவை சுட்டி காட்டுகிற திசை பலகை. அவரே நம் பாவங்களை மன்னித்து நம் வாழ்க்கையை மாற்றுகிறார். கிறிஸ்துவிடம் நம்மை வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. அதன் அர்த்தம் பாதுகாவலன் என்பதாகும். கிறிஸ்துவினிடத்தில் நம்மை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பாதுகாவலும் ஒரு வழிகாட்டுகிற திசை பலகையுமாகியும் இந்த பிரமாணம் செயல்படுகிறது. கண்ணாடியாகவும் இந்த நியாயப்பிரமாணம் செயல்படுகிறது. கண்ணாடி என் முகத்தில் இருக்கக்கூடிய அவலட்சணத்தை காட்டுகிறது. நான் எதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னை பிம்பப்படுத்தி அது காட்டுகிறது. அது குறைகளை காட்ட முடியும். அந்த குறைகளை காட்டுவது என்பது என்னை குற்றவாளி ஆக்குறதற்கு அல்ல, என் குறைவுகளை நான் சரி செய்து கொள்வதற்கு. ஒரு ரப்பரை குறித்து ஒரு வாசகம் ஒன்று வாசித்தேன். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. எரேசரை கண்டுபிடிக்கும் போது அப்போ ஒரு சில நபர்கள் சொன்னாங்களாம், தப்பு பண்ணுறவங்க தான்
எரேசரை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த எரேசரை கண்டுபிடித்த அந்த தர்க்கம் பண்ணக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்துகிறாங்களாம். தப்பு செய்தவர்கள் தப்பை திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த எரேசர்ஸ். தப்பை திருத்த நினைப்பவனுக்கான ஆயுதம் இந்த எரேசர்ன்னு சொன்னாங்களாம். அதே போல் நான் இந்த பூமியில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதையும், நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதையும், என்னை உபாத்தியாய் பாதுகாவலனாய் ஆண்டவர் சமூகத்தில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டியாய், ஒரு வேலியாய் இந்த கற்பனை செயல்பட, இந்த கற்பனை தான் என்ன ஆண்டவர் சமூகத்துக்கு இன்னும் நெருக்கமாக எடுத்து செல்கிறது. சத்தியத்துக்காக வாழணும், தேவனிடத்தில் நம்ம போய் சேரணும் என்று சொன்னால் எல்லா மனுஷரும் மேலும் மேலும் விழுந்த கடமையாய் இந்த பிரமாணம் இருக்கிறது என்பதை நமக்கு புரிய வைத்தது. சில நேரங்களில் இந்த பிரமாணம் மாத்திரம் போதும் என்று சொல்லி யூதர்கள் நினைத்தாங்க. 10 பிரமாணங்களை கைக்கொள்வதில் நாம் எவரும் ரட்சிக்கப்பட முடியாது என்று பவுல் தெளிவாக சொன்னாலும், கற்பனைகள் நம் வாழ்க்கையில் என்ன செயலாற்ற வேண்டும்? இப்போ 10 பிரமாணம் மாத்திரம் கடைப்பிடித்திருந்தா பரலோகம் போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. 10 பிரமாணம் மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ரட்சிப்பின் திட்டம், அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதும் ரொம்ப முக்கியம். யூதர்கள் இதை மிஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு கிருபையாய் ஈவாய் மேசியாவை குறித்து சுவிசேஷம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. சுவிசேஷத்தை அறிந்து கொண்ட நாம் அவருடைய குணாதிசயத்தின் மாதிரியாய், குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய கைவார்த்தையாய் எழுதி கொடுத்த இந்த 10 பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்பின் திட்டத்தையும் பரலோக ராஜ்யத்தினுடைய நிச்சயத்தையும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரத்தை திரும்ப பெறுவதற்கு, ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒருவேளை அந்த இடத்துல நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தாயோ என்று சொல்லி அவங்களோடு கூட பேசி அத்தி இலையில் அவங்க செஞ்சிருந்த அந்த உடையை மாற்றி தோல் உடைகளை அவங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. அப்போ எதுவுமே தண்டனை கொடுத்த மாதிரியே தெரியலை. நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபடுவான்னு சொன்னார். கர்ப்ப வேதனைப்படுவான்னு ஸ்திரீக்கு சொன்னார். அங்கே உடனே சடுதியாக ஒரு மாற்றம், அந்த தண்டனை கிடைச்ச மாதிரி தெரியாத மாதிரி இருக்குது. ஆனால் நான் உணர்கிறேன் என்ன தண்டனை கிடைச்சதுன்னா, அவங்களுக்கு எழுந்த முழு உரிமையும் மாறி இவைகளெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னவர் ஜீவ விருட்சத்துக்கு போகிற அந்த வழியை அடைத்துட்டார். அவங்களுக்கு அந்த இடத்துல ஆக்சஸ் இல்லாமல் போச்சு. ஒருவேளை என்னுடைய பார்வையில் கிடைச்ச முதல் தண்டனை என்னென்னா, அங்கே போகக்கூடிய உரிமையை இழந்து போனாங்க. ஆண்டவர் கூட நேரடியாக பார்க்குற உரிமை இருந்தது, ஆனால் இந்த உரிமையை இழந்து போயிட்டாங்க. அந்த உரிமையை திரும்ப தருவதற்கு, அந்த உரிமையை திரும்ப பெறப்படுவதற்கு வெளிப்படுத்தல் அழகாக சொல்கிறது. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம், கடைசி அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படி 10 பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த உரிமை திரும்ப பெறப்படுகிறது. அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. நம்முடைய உன்னதமான வார்த்தைகளாலே நீங்கள் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சரியான புரிந்து கொள்ளுதலை தாங்க. இந்த பிரமாணம் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை, நம்முடைய குணாதிசயத்தின் மாதிரி, அது எங்களுக்கு எங்களுடைய நிலையை காட்டக்கூடிய கண்ணாடி என்று புரிந்தவர்களாய் நாங்கள் வாழ வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறோம். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். வேதாகமத்தினுடைய அநேக ரகசியங்களை நம்ம இணைந்து படிக்கலாம். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படலாம். தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.